பூண்டு, இஞ்சி, கறி லீவ்ஸ், கோகோனட், கொரியாண்டர் லீவ்ஸ் அரைச்சி எடுத்துக்கிடுங்க. அப்புறம் சொல்லவே இல்லை, இது முள்ளங்கி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனி யாருமே பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்யது உங்களுக்கு வேண்டி இன்றைக்கி ரெசிபி போட மறக்காமல் பார்த்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹவ் குட் டே டு ஆல். வேலை தான், ஆனால் ருசி வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் எண்ணெய் ஊற்றி கொடுப்பேன். நீங்கள் உங்கள் பிடிச்சமான எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. கடுகு போடலாம். கொஞ்சம் எல்லாம் தான் டிப்ஸு தான். ஒரு சின்ன பிஞ்சு சால்ட் போட்டோன்னா வெடித்து வெளியே வராது. உள்ளே கடந்து படப்படான்னு வைக்கும். பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், செவக்கட்டணும், கொஞ்சமாக தண்ணி வேவிட்டு இதில் இருக்க தரம் இருக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். முள்ளங்கியில் நிறைய ஃபைபர் இருக்குது. அதில் கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க. முள்ளங்கி சாம்பார் வீடியோவும் போட்டுருக்கேன், அதை பார்த்து செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு 2 பாத்ரூம் இன்னும் கஷ்டமாக இருக்கும். அவங்களெல்லாம் அடிக்கடி உணவில் முள்ளங்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். காயிலையுமே கொஞ்சம் கேஸ் இருக்கும். அதனால கொஞ்சம் பூண்டு இஞ்சி சேர்க்கலாம். வெங்காயம் சேர்க்கறதுனால ரொம்ப நல்லது. நீங்கள் வெங்காயம் சேர்க்க மாட்டிங்கன்னா நீங்கள் சேர்க்காமலும் இந்த பொரியல் பண்ணலாம். வெங்காயம் பூண்டு சேர்க்காட்டாலும் கொஞ்சம் ஊற்றணும். அப்புறம் திறக்கணும். பாதி அளவில் வெஜிடபிள் வெந்தாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். சீக்கிரம் நல்லா வெந்து கிடைக்கும். முதலே உப்பு போட்டோம்னாக்கா அது ரப்பர் மாதிரி ஆயிடும். இப்போ வெந்தாச்சு. வச்சிருக்கேன் சூட்டை போட்டாச்சு. பார்க்கவே எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வாரத்துக்கு 2 தடவையாவது செய்வீங்க. அதை சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்ல பெஸ்ட்டான ஒரு வெஜிடபிள். கொஞ்சமாக கியூமின் போட்டிருக்கேன். ரோஸ்டட் கியூமின் தான் போட்டிருக்கேன். அது இப்போ கடைசி நேரம் போட்டால் தான் ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். ஆமாவே இருக்கும். இல்லை மட்டன் சிக்கன் எது வச்சாலும் மீன் வச்சாலும் ஒரு வெஜிடபிள் கண்டிப்பாக இருக்கணும். வெஜிடபிள் இருக்கணும், ஒரு பப்படம் இருக்கணும். சின்ன பிள்ளைலேருந்தே எங்கள் வீட்டில் அது பழக்கம். இடையில அது நின்னது, இடையில அது பழக்கம் மறைச்சி திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சும்மா உப்பு குறவு போட்டுக்கிடணும். நீங்களும் பார்த்து போட்ட பிறகு ரொம்ப போட்டு வேக விடணும் இல்லை, போதும். கொஞ்சம் கூட ஃபைனல் டச்சப்புக்கு கொஞ்சம் மல்லி இலை போட்டுருவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அதை வச்சுட்டோம்னா இந்த நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவ்வளோதான்.